புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட 77வது குடியரசு தினம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஜவஹர் நகர் மெயின் ரோட்டில் கோபி பிரதர்ஸ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜவஹர் நகர் மெயின் ரோட்டில் நடைபெற்ற இந்த குடியரசு தின விழா தேசப்பற்று மிகுந்த உணர்வோடு கொண்டாடப்பட்டது. கோபி பிரதர்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை வேளையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கொடி ஏற்றப்பட்டதும் அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி மரியாதை செலுத்தினர். தேசிய கொடி கம்பீரமாக உயர்ந்து பறக்க கூடியிருந்த மக்கள் கரகோஷம் எழுப்பி தங்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தினர். குடியரசு தின விழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோபி பிரதர்ஸ் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இனிப்புகளை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். இனிப்பு சாப்பிட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி அவர்கள் குடியரசு தின உரையாற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசியல் அமைப்பின் முக்கியத்துவத்தையும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டியதின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.